ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னடா 5G வச்சுட்ருக்கேன், ஆனால் 5Gக்கான நெட்வொர்க் ஸ்பீடு இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் வந்து பண்ணுவீங்க. என்ன தான் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாலும் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண நான் சொல்கிற ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த நெட்வொர்க் ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் வந்து சால்வ் வந்து பண்ணிக்க வந்து முடியும். என்ன தான் நீங்கள் 5G பொறுத்தவரை நீங்கள் நினைக்கிற 200 Mbpsலாம் செட் பண்ணனா ஒரு சில மெத்தட்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிங்க. அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் எடுக்கணும்னா எடுக்க முடியும். ஜஸ்ட் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ட்ரையல் வந்து காமிச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்மளுடைய மொபைலில் இருக்க டேட்டா ஸ்பீடு வந்து செக் பண்ணுவோம். இப்போ வந்து நான் கொடுக்குறேன். இப்போ என்ன லெவலில் ஸ்பீட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு 23 சுத்தம் அங்கெல்லாம் அந்தளவுக்கு எம்பிபிஎஸ்ஸே வரல. டவுன்லோட் எம்பிபிஎஸ்ஸே 23, 24 எம்பி தான் வருது. அதே நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் அப்லோடிங்க்கு போனீங்கன்னா 10 எம்பிபிஎஸ் தான் போகுது. அதுக்கு மேலே போகவே மாட்டிருக்கு. இப்படி இருக்கிற டேட்டா ஸ்பீடை அப்படியே ஆப்போசிட்டாக 200 எம்பிபிஎஸ்க்கு கிட்ட எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருப்பேன். ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்கள் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், மொபைலில் வந்து அதான் உங்கள் மொபைலில் வந்து டேட்டா ஆப்ஷன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ண லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே சிம்கான் ஆப்ஷன்லாம் வந்து இருக்கும். ஜஸ்ட்டு நான் சொல்கிறதா வந்து ஆன் பண்ணிவிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு இந்த டேட்டா வந்து எனேபிள் பண்ணிங்க. நெக்ஸ்ட் யூஸ் இந்த செகண்டரி ஆப்ஷன் எனேபிள் வந்து பண்ணிங்க. ஓகே, இந்த காலிங்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ரெண்டு செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் செட் பண்ணேன். கால் செட்டிங்ஸ் சொல்கிற ஆப்ஷனும் அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணால் சிம் 1 சிம் 2 நீங்கள் என்ன சிம் யூஸ் பண்ணலாம் சிம்கான் இருக்கும். ஜஸ்ட்டு என்ன சிம் யூஸ் பண்ணலாம் சிம் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி இப்போ வந்து நான் வந்து 5G சிம் மொபைல் தான், ஆனால் வந்து 4G செலக்ட் பண்ணிருக்கேன். இப்போ வந்து 5G வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அக்சஸ் பாயிண்ட் நேம் வந்து செட் பண்ணால் தான் ஏபிஎன் சர்வீஸ் வந்து செட் பண்ணிவிடும். ஓகே, வந்து இங்கே வந்துட்டு மொத்தம் வந்து 2 ஆப்ஷன் நான் வந்து ரெடி வந்து பண்ணியிருப்பேன். இதில் நீங்கள் வந்து இங்கே இருக்கிற பாருங்கள், இந்த டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் சொல்கிறது மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். ஏர்டெல் இருக்கிற இடத்துல ஏர்டெல் டாட் நான் வந்து கீழே வந்து நான் வந்து கொடுக்குற மென்ஷன் பண்ணுங்கள். அதை அப்படியே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் வந்து பண்ணுங்கள். ஏர்டெல்ன்ற இடத்துல மட்டும் அது வந்து ரீஎடிட் வந்து பண்ணி செட் வந்து பண்ணிங்க. இல்லை உங்களுக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுறதுனா இங்கே வந்து ஏபிஎன் போட்டிருக்கான்னு சொல்கிற ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். இல்லை தேர்ட் ஆப்ஷன் மட்டும் செலக்ட் வந்து பண்ணிங்க. ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. ஓகேங்களா, அப்படியே பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு சேவ் கொடுத்துட்டு அகைன் நீங்கள் வந்து 4Gலேருந்து 5Gக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த நெட்வொர்க் ஸ்பீடு வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக 200 Mbpsக்கு மேலே வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும். ஓகே, வீடியோஸ் லைக்கை போட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். டாடா, பாய்.